Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடற்கரையில் தெப்பம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் உள்ள கடற்கரையில் மூங்கிலாலான தெப்பம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இதை பார்த்த மீனவர்கள் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் மூங்கில் மரத்தாலான அந்த தெப்பத்தில் பூஜை பொருட்கள் மற்றும் மலர்கள், சிலைகள் உள்ளதால் தெப்பம் எங்கிருந்து வந்ததென விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியில் பூ மார்க்கெட்டில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி கடைகளின் மேற்கூரையை இடித்ததால் அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பாதிரிப்புலியூரில் உள்ள பூ மார்க்கெட்டில் போக்குவரத்திற்கு இடையூறாக ஆக்கிரமித்துள்ள கடைகளின் மேற்கூரையை அகற்ற வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் ஒரு நாள் அவகாசம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் அவகாசம் முடிவதற்குள் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி பூக்கடைகளின் மேற்கூரைகளை இடித்து அகற்றினர். இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் இரவு நேரங்களில் மருத்துவர்கள் யாரும் பணியில் இருப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுமக்கள் புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் நள்ளிரவில் ஆய்வு செய்தபோது மருத்துவர்கள் யாருமின்றி கதவு பூட்டப்பட்டிருந்தது. அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்களை நியமிக்காத நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசால் பொது சுகாதாரம் கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பணி நியமனமே செய்யாமல் வெறும் ஆய்வு என ஸ்டாலின் அரசு நிர்வாகம் விளம்பரம் தேடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் மசினக்குடி பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சாலையின் இருபுறமும் பூத்துள்ள கிளிரிசிடியா செப்பிய மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். முதுமலை, மசினக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிளிரிசிடியா செப்பிய மலர்கள் பூத்து குலுங்க துவங்கியுள்ளன. சாலையின் இருபுறமும் இளஞ்சிவப்பு நிறத்தில் கிளிரிசிடியா செப்பிய மலர்கள் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பட்டப்பகலில் 2 காட்டு யானைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து சேதப்படுத்தியது. கூடலூர் அருகே தேவர் சோலைக்குட்பட்ட பாடந்துறை பகுதியில் 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள வாழை, பாக்கு, பலா ஆகிய மரங்களை சேதப்படுத்தியது. இந்த யானைகளை வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். மனித வனவிலங்கு மோதலை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் வனத்துறை உரிய கவனம் செலுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் போடப்பட்ட சாலைக்கு நிதி பற்றாக்குறை என அதிகாரிகள் கூறியதால் அப்பகுதி மக்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பந்தலூர் பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் சாலையின் நீளம் மற்றும் அகலம் ஏற்கனவே இருந்ததை விட குறைவாக போடப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் கேட்டதற்கு மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் அரசிடம் போதிய நிதி இல்லை என கூறியுள்ளனர். இதனால் பந்தலூர் வளர்ச்சி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் அப்பகுதியில் இருந்த கடைகளில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சாலை அமைக்க கூட நிதி இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.